அனைவருக்கும் வணக்கம். இப்போ வந்து 3 பூக்களின் வண்ணக்கதைகளை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க வண்ணக்கதைகள் போக போகிறோம். 3 பூக்களும் ஜாலியாக இருக்குது. திடீர்னு ஒரு நாள் சன்ஃப்ளவர் வந்து நம்ம தான் வண்ணம் இல்லாத இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுது. அதுக்கு ரோஜாவும் ஆமாம் நம்ம தான் வண்ணம் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுது. அதுக்கு மல்லிகைப்பூ நான் மனிதர்கள் இருக்கிற இடத்துல போய் வாங்கின்னு வரேன்னு சொல்லுது. சரி நீ போயிட்டு வான்னு சொன்னேன்னு போயிட்டு வான்னு சொல்லுது. மல்லிகைப்பூ வில்லேஜுக்கு போகுது. வில்லேஜுக்கு போனவுடனே ஒரு பையன் நீ யாருன்னு மல்லிகைப்பூவை பார்த்து கேட்குது. அவன் கேட்கறத பார்த்துட்டு நான் தான் மல்லிகைப்பூ அப்படின்னு சொல்லுது. மல்லிகைப்பூ நீ பூக்கள் நகரத்தில் தானே வர அப்படின்னு அவன் சொல்கிறான். ஆமாம் நீங்கள் தான் கலரே இல்லாத இருக்கிறீங்களே, உங்களுக்கு நான் கலர் தரேன், நீங்கள் கலரோட சந்தோஷமாக இருங்க சொல்கிறான். அதாவது மல்லிகைப்பூ சரின்னு சொல்லுது. இப்போ அவன் நிறைய கலர் தரான். இதை கலரு வாங்கிக்கிட்டு மல்லிகைப்பூ அவங்கிட்ட நன்றி சொல்லிவிட்டு அவங்க நகரத்துக்கு போகுது. நகரத்துக்கு போனோடனே சூரியகாந்திக்கும் ரோஜா பூக்கும் அந்த வண்ணத்தை கொடுக்குது. அந்த வண்ணத்தை அவங்க 2 பேரும் பூசிக்கிறாங்க. பூசினோடனே அவங்களுக்கு தான் அந்த வண்ணம் இருந்தது. இப்போ சன்ஃப்ளவர் அழகாக இருக்குது, ரோஜா பூவும் அழகாக இருக்குது. ஆனால் மல்லிகைப்பூவுக்கு மட்டும் எதுவும் கிடைக்கலன்னு எல்லாரும் வந்தாங்க. ஆனால் மல்லிகைப்பூ எதுவும் நினைக்காத அது மட்டும் சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ மல்லிகைப்பூவுக்கு அதோட வெள்ளை நிறமே அழகாக இருந்துச்சு. மல்லிகைப்பூ எதுவுமே கவலைப்படாத அதுவும் சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ 3 பூவும் சந்தோஷமாக வாழ்ந்துருந்தாங்க. நம்ம விட்டு கொடுத்து வாழணும்னு பூக்கள் மூலமாக நம்ம புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். இது உங்கள் 3 brothers லைஃப் ஸ்டைல்.